வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையை திறம்பட அச்சமின்றி எதிர்கொள்வதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் எங்களுடைய எதிர்காலத்தை, அதாவது எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுடைய நிலை உயர்வடைவதற்கு நாங்கள் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் இந்த வகுப்பில் பங்கு பெற்ற போகிறோம். அனைத்து பிள்ளைகளும் தங்களுடைய வீடியோக்களை போட்டிருக்கணும். அப்பொழுதுதான் நான் பிள்ளைகளை நேரடியாக பார்வையிடக்கூடியதாக இருக்கும். சோம்பல்தனத்தை தவிர்த்து வகுப்புக்கு எழுந்திருந்து படியுங்கள். சோம்பல் தான் எங்களுக்குரிய முதல் எதிரி. எங்களை கெடுக்கிறது யார் என்றால் எங்களுடைய சோம்பல்தனம். அந்த சோம்பல்தனம் எங்கே இருந்து வருகின்றது என்றால் எங்களுடைய மனதிலே இருந்துதான் வருகின்றது. மனம்தான் எங்களை உற்சாகமாக வைத்திருப்பதும் எங்களை சோம்பலாக வைத்திருப்பதும் எங்களை வெற்றியடைய செய்வதும் தோல்வியடை செய்வதும் மனம்தான். ஆகவே எங்களுடைய மனதாலேயே நாங்கள் கொஞ்சம் விடாமுயற்சி உள்ளவர்களாகவும் சோம்பலுக்கு அதற்கு சோம்பல் கொடுத்தோம். அந்த சோம்பல் என்கின்ற நோய்க்கு, அதாவது நித்திரை என்பது ஒரு குறிக்கப்பட்ட நேரம் நித்திரை கொண்டா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. நீங்க குறைந்ததை 8 மணி நேரம் நித்திரை கொள்ளணும். அதை நீங்க நேரத்துக்கு நித்திரைக்கு போகலாம், அல்லது பகல் வேளையில மாலையிலே, அதாவது ஒரு சிறிய நேரம் சிறு தூக்கம் கூடி போடலாம். அப்ப காலையிலே எழுந்திருக்கிறதான் மிகச்சிறந்த பழக்கம். அந்த பழக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ண வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் இந்த கால வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த வகுப்பு திறம்பட சென்று கொண்டிருக்கின்றது. இதுவரையில 2 மாத காலமாக நான் இந்த வகுப்புகளை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வருட மாணவர்களுக்கும் நான் இவ்வாறு காலை இலவச வகுப்புகள் நடத்த இருக்கின்றேன். அடுத்த வகுப்புக்கான அடுத்த வருட மாணவர்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறையை கொடுத்து மற்ற நாள் 5 நாட்களும் வகுப்புகள் நடத்த இருக்கிறேன். இதே நேரம்தான், இதே அளவு நேரம்தான் நடத்த இருக்கிறேன் என கூறிக்கொண்டு, இப்பொழுது நாங்கள் என்னுடைய எதிர்பார்க்கை வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் தருகின்றேன். பல மாணவர்கள் அந்த எதிர்பார்க்கை வினாக்களுக்கு விடையளித்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்கள் அவ்வப்போது அந்த வினாக்களை ஒரு கடதாசியில் எழுதி, அதாவது நான் உங்களுக்கு அனுப்புகின்ற கட்டத்தில் நீங்கள் அதை பேப்பரில் எழுதி வைத்து அதை விளங்கிக் கொள்வதன் மூலம் நீங்கள் அரசு பரீட்சையையும் திறம்பட எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலாக உருவாகும். அந்த வகையில இனி இன்னும் நிறைய நான் பரீட்சைக்கு முதலாக எதிர்பார்க்கை வினாக்கள் உங்களுக்கு தருவேன். அது முற்றிலுமே உங்களுடைய சிந்தனையை தூண்டி உங்களுடைய ஆர்வத்தை ஊட்டி உங்களை பரீட்சைக்கு தயாராக்கும் கேள்விகளாக இருக்கும். சரி பிள்ளைகள், நான் இப்பொழுது அந்த வகையில உங்களுக்கு நான் இந்த எதிர்பார்க்கை வினாக்களாக ஒவ்வொன்றாக காண்பித்து விடை காணும் விளக்கம் தர இருக்கின்றேன். அப்ப நீங்க அதில் அந்த விடை காணும் விளக்கங்கள் நான் சொல்லித் தருகின்ற போது அவற்றை நன்கு புரிந்து கொள்வது நன்றாக இருக்கும். நேற்றைய தினம் மொத்தம் 3 வினாக்கள் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். பல மாணவர்கள் சரியான விடையும் சிலர் தவறாகவும், தவறான விடை அனுப்புவது தவறல்ல, ஏனென்றால் முயற்சி செய்கின்ற போது தவறுகள் ஏற்படுவது இயல்பு. அந்த தவறுதான் எங்களை வெற்றி கட்டி தரும். எப்படி என்றால், தவறு விட்டால் அந்த தவறை திருத்திக் கொள்கிறோம். அதுதான் இப்ப நடக்கிறது. அந்த தவறு நாங்கள் எந்த விடயத்திலே சிறு கவலையினமாக இருந்தோம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும் போது பரீட்சையின் போது இன்னும் கவனமாக இருந்து பரீட்சையை பெற்றுக் கொள்ள முடியும். சரி, இப்ப 4வது வினாவை பார்வையிடுவோம். வினாவை முதல் வாசிப்பு ஆற்றல் தான் முக்கியம் என்று உங்களுக்கு சொன்னால், வாசித்து புரிந்து கொள்வதன் மூலம் இந்த வினாக்களுக்கு நாங்கள் சரியான விடையை வழங்க முடியும்.
இலங்கைக்கு வடக்கே இந்தியா, கிழக்கில் சிங்கப்பூர், மேற்கில் இங்கிலாந்தும் அமைந்துள்ளன. அப்ப இப்ப எங்களுக்கு இந்த விடயத்தால 4 திசைகளும் தெரிந்துவிட்டது. அதாவது 4 வகையான திசைகள் இருக்கின்றது பிள்ளைகள். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அதாவது வடம் சொல்லியாக 4 திசைகளும் நாங்கள் மன்னம் பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த திசைகளை அடிப்படையாக கொண்டு இங்கே என்ன சொல்லப்படுகின்றது? வடக்கு திசையிலே இந்தியா இருக்கின்றது, கிழக்கு திசையிலே சிங்கப்பூர் இருக்கின்றது, மேற்கு திசையிலே இங்கிலாந்து இருக்கின்றது. இந்த 4 நாடுகளும் 3 நாடுகளும் 4 திசைகள்ல 3 திசைகள்ல அமைந்துள்ள விதம் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதில் சொல்லப்படுகிறது, ஒரு நாளில் இலங்கையில் காலை 6 மணியாக உள்ள போது இந்தியாவில் 6 மணியாகவும், அதே நேரத்தில் இந்தியாவில் 6 ஆகவும், சிங்கப்பூரில் 9 மணியாகவும், அதே நாள் காலை 9 மணியாகவும், இங்கிலாந்தில் அன்றைய தினம் ஆரம்பிக்கின்ற நள்ளிரவு 12 ஆகவும். அப்ப நாங்க அதை 00 என்றுதான் போடுதல் வேண்டும். ஏன் நாள் ஆரம்பிக்கிறது என்றால் அது 0. அன்றிரவு நள்ளிரவு 12 இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன? இந்த கருத்தை அடிப்படையாக வைத்த இங்கிலாந்தில் நண்பகல் 12 இருக்கின்ற போது, அதாவது இந்த ஒழுங்கில விடையளிக்க சொல்லி இலங்கையில, சிங்கப்பூர்ல, இந்தியாவில நேரம் யாதாக இருக்கும் என்று கேட்கப்படுகின்றது. இப்ப நாங்க இதுல பார்க்க வேண்டும், 2ம் ஒரே நேரமாகத்தான் இருக்கின்றது, இலங்கையும் இந்தியாவும். அப்ப நாங்க இலங்கை நேரத்தை கணித்து விட்டால் இந்திய நேரத்தை கணித்து கொள்ள முடியும். அப்ப இந்த நேரத்தை காண்பதற்கு நாங்கள் இலங்கையை அடிப்படையாக வைத்து, இலங்கையை விட சிங்கப்பூர்ல நேரம் 3 மணி நேரம் இங்கு நோக்கி அதிகமாக இருக்கின்றது. ஏன் நாங்க முதல்ல பார்த்தாங்கள் அதாவது முதல்ல இங்கே தரப்பட்டது இலங்கையில் காலை 6 இருக்கும் போது சிங்கப்பூரில் 9 இருக்கின்றது. அப்ப 9ல் 6 போனால் 3 மணித்தியாலம் அதிகம் என்பது விளங்குகின்றது. இனி இலங்கையோட இங்கிலாந்தை ஒப்பிடுகின்ற போது, அதாவது இலங்கையில காலை 6 மணியாக நாங்கள் இருக்கின்ற போது, இங்க சிங்கப்பூர் 3 மணித்தியாலம் அதிகமாக இருக்கின்றது. அப்ப இங்க சிங்கப்பூர் 9 இருக்கின்றது. இப்ப இங்கிலாந்து இங்கே கூறப்பட்டிருக்கின்றது அன்றைய தினம் நாள ஆரம்பிக்கிற நள்ளிரவு 12 மணி. நான் இத நியம நேரத்தில் குறித்து காட்டுறேன். அப்ப 6 மணி நேரம் குறைவாக இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன? இங்கிலாந்தில் நள்ளிரவு 12 மணியாக இருக்கும் போதும், நண்பகல் 12 இருக்கும் போதும், இங்கிலாந்தில் நண்பகல் 12 இருக்கின்ற போது, மத்திய நாடுகளில் இலங்கை, சிங்கப்பூர், இந்தியா என வினாவப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும், இங்கே நோக்கி 6 குறைவாக இருந்தால் அதற்கு எதிர்ச்செயலாக இங்கே நோக்கி 6 கூட்டுதல் வேண்டும். ஏன்? கழித்தலுக்கு எதிர்ச்செயல் கூட்டல். அப்ப இங்க இலங்கையில காலை 6 மணியாக இருக்கும். மாலை கூட்டுறோம், மாலை 6 மணியாக இருக்கும். ஏன்னா 6 மணிக்கு கூட்டுறோம். அதாவது ஒரு நாள் ஆரம்பிக்கிற இது நண்பகல் 12 என்று சொல்லப்படுகின்றது. இங்க நான் சைவரோட கூட்டித்தான் ஆரம்பித்தேன். நண்பகல் 12 என்று சொல்லப்பட்டபடியால் 12ஓடு அடை கூட்டினால் இங்கு மாலை 6 மணியாக இருக்கின்றது, அல்லது பிற்பகல் 6 மணி. அதே நேரம் அடுத்து கேட்கப்படுகின்றது சிங்கப்பூர். சிங்கப்பூர் இங்கிருந்து நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது இலங்கையிலே இருந்துதான் 3 மணி நேரம் அங்கே அதிகமாக இருக்கின்றது. சிங்கப்பூர்ல இருந்து பார்த்தால் 3 மணி நேரம் குறைவாக இருக்கும். அப்ப நாங்கள் இதை கூட்ட வேண்டும். இதை கூட்டுவோமா இருந்தால் அங்கு மாலை 9 மணி அல்லது பிற்பகல் 9 மணி என்பது
கேள்விக்கான விடையாக இருக்கின்றது. ஆனா இங்க கேட்கப்பட்டது அடுத்ததாகத்தான் இந்தியா. அப்ப இந்தியாவும் மாலை 6 மணி என்ற விடைதான் பொருத்தமானது. அப்ப இலங்கை மாலை 6 மணி அல்லது பிற்பகல் 6 மணி, சிங்கப்பூர் இரவு 9 மணி அல்லது மாலை 9 மணி அல்லது பிற்பகல் 9 மணி. மாலை என்பதை விட இரவு என்பது அழகான சொல். அல்லது பிற்பகல் 9 என்று சொல்வது இடைச்சலில்லை. இந்தியா என்பது மாலை 6 மணி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நான் முற்றிலும் என்னுடைய நினைப்பின்படி கடினமான வினாக்களை நான் இங்கே தரவில்லை. நான் மாணவ செல்வங்களுக்கு கூறக்கூடியது என்னென்றால், நான் முற்றிலும் அதாவது கடந்த அரச பரீட்சையை ஆதாரமாக கொண்டு கொஞ்சம் சிக்கலானதாகவும் எதிர்பார்க்கக்கூடிய பரீட்சை வினாக்களைத்தான் தருகின்றேன். நீங்க கருதிவிடக்கூடாது சார் தன்னுடைய அனுபவத்தை கொண்டு பெரிய கடினமான வினாக்களை போடுகின்றார் என்று சொல்லி. அப்படி கடினமா உங்களுக்கு தெரியுது என்றால் உங்களோட வாசிப்பாற்றல் பத்தாது, விளங்கிக் கொள்றாற்றல் பத்தாமை இருக்கின்றது, போதாமை இருக்கின்றது, அதை நீங்க விருத்தி செய்து கொள்ளணும். அப்ப நான் முற்றிலும் உங்களுடைய வயதுக்கு தகுதிக்கு நுண்ணறிவுக்கு உட்பட்ட வினாக்களைத்தான் தொகுத்து வழங்குவேன் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்ததாக உங்களுக்கு வழங்கப்பட்ட வினாவை பார்வையிடுவோம். அதாவது இப்போ 5வது வினா. இப்ப இந்த வினாக்களை புரிந்து கொள்வதால நீங்க நிச்சயமாக எதிர்கால வருகின்ற அரச பரீட்சையில வினாத்தாள் ஒன்றில் 100க்கு 80க்கும் 90க்கும் உட்பட்ட புள்ளி எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். மற்ற 2வது வினாத்தால் ஓரளவு நீங்க பாடசாலையில கற்கிற பாடப்பரப்பில் வருகின்றபடியால் அதிலும் 70, 80, 90 எடுத்து விட்டீர்களா என்றால் மிகச்சிறந்த பெறுபேறு உங்களுக்கு அமையும். சரி, இனி வினாவுக்கு வருகிறேன். 5வது வினா. ஒரு வரிசையில் இடமிருந்து வலமாக. அப்ப எங்களுக்கு இடமிருந்து வலம் என்பது இப்ப புரிந்துவிட்டது. இடமிருந்து வலம் என்றால் இந்த பக்கம் இடது பக்கம், இது எப்படி நாங்கள் கையை வைக்கிறோமோ, எங்களுடைய இடது கையை இப்படி நாங்கள் வைப்போமாக இருந்தால் இது இடது பக்கம். மற்றது இந்த பக்கம் இப்படியாக கைகின்ற போய் வைக்கின்ற போது இது வலது கை, வலது பக்கம். அப்ப இடமிருந்து வலமாக என்பதை நாங்க இதுல புரிந்து கொண்டோம். ஒரு வரிசையில் இடமிருந்து வலமாக 16, 17 ஆக அமல், கமல் நிற்கின்றனர். அடுத்து சொல்லப்படுகின்றது அவ்வரிசையில் வலமிருந்து இடமாக, வலமிருந்து இடம் என்றால் இப்படியாக 26 என்பது இங்கே இருந்து சொல்லிக்க 26 இருகும். அடுத்து 27 இப்படித்தான் அமையும். ஏன் அங்கிருந்துதான் சொல்லப்படுது வலமிருந்து இடமாக. அதாவது இங்கிருந்து சொல்லி இருந்தால் 26, 27 இடமிருந்து வலமாக இருக்கும். அங்கிருந்து சொல்லப்பட்டபடியால் 26, 27 வலமிருந்து இடமாக கணித்துக் கொள்வோம். வலமிருந்து இடமாக அமலா, கமலா பெண்கள், பெண் பிள்ளைகள் நிற்கின்றன. இப்ப கேள்வி என்ன? கமலாவிற்கும், அதாவது இந்த கமலாவிற்கும் கமலுக்கும் நடுவில பாத்திமா எனும் மாணவி நிற்கின்றாள். ஒரு மாணவி நிற்கின்றாள், பாத்திமா என்ற மாணவி நிற்கின்றாள். எனவே வரிசையில் நிற்பவர்களின் மொத்த எண்ணிக்கையால். அப்ப எங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். இதுக்கு விடை காண்பது இலகு வழிதான். உடனடியாக 16, 17 என்றால் இங்கால 15 பேர் இருப்பார்கள். அதாவது நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதாவது இடமிருந்து வலமாக முதல்ல 15 பேர் இருப்பார்கள். வலமிருந்து இடமாக இது 26 ஆரம்பிக்கிறபடியா இங்கால 25 பேர் இருப்பார்கள். இங்க கமலுக்கும் கமலாவுக்கும் இடையில் ஒரு ஆள் பாத்திமா இருக்கின்றாள். அப்ப இதுல ஏற்கனவே 2 பேர் இருக்கிறார்கள். பாத்திமா ஒரு ஆள் சேர்த்தால் 5 பேர். அப்ப 15 சக 5 சக 25 என்கின்ற போது விடை 45 ஆகும். மீளமேள சொல்கிறேன் பிள்ளைகள், இவ்வகையிலான
கடின வினாக்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற போது அரச பரீட்சையில பொருத்தமான விடைய அளிக்கிறதுக்கு நீங்க வாசிப்பு ஆற்றலையும் கிரகிப்பு ஆற்றலையும் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வழியில தான் நான் உங்களை வழிநடத்த தீர்மானித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த எதிர்பார்ப்பு வினாக்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு வழங்கப்பட்ட பின்பு, வினாத்தாள் ஒன்றுக்கு நீங்க தகுதி பெற்ற பின்பு, வினாத்தாள் 2 நான் பரீட்சைக்கு முன்பாக உங்களுக்கு கற்பிப்பேன். அதாவது கணிதம், தமிழ், சுற்றாடல் பாடவிடயங்களும் கட்டுரை வசனங்கள் ஆக்குவதும் ஆங்கில சிங்களம் சொற்ப அளவிலையும், அது உங்களுக்கு அனுபவத்திலேயே ஏற்கனவே இருக்கும், அதுவும் சொற்ப அளவிலும் கற்பித்து உங்களை என்னால் முடிந்த அளவுக்கு நான் பரீட்சைக்கு தயார்படுத்துவேன். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். நீங்க மிக ஒழுங்கான பிள்ளைகள், நான் ஒத்துக்கொள்கிறேன். என்னென்றால் நீங்கள் வகுப்புல நான் சொல்கிறத பின்பற்றுகிறீர்கள். சிலர் பின்பற்றவில்லை, அதைக்கு பெறுவராக அமையும். நான் சொல்வேன் எப்பொழுதும் வீடியோ போடுங்கள்டா, நீங்க போடுறீங்க. செட் பண்ணாதீங்கள்டா, செட் பண்ணாம இருக்கிறீர்கள். மற்ற காலையில் எழுந்து உற்சாகமாக இருங்கள்டா, உற்சாகமாக இருக்கிறீர்கள். இதுதான் ஆசிரியர் கூறுவதை மாணவர் கேட்க வேண்டும். அதான் பணிவு என்பது. அப்படி பணிவாக இருக்கிறவர்கள உயர்நிலை அடையும். இப்ப ஆசிரியர் சொல்வதை பின்பற்றாதவர் அதற்குரிய பெறுபவரை அவர் பரீட்சை பெறுபவரில் மட்டுமல்ல, வாழ்க்கை பெறுபவரிலும் பெற்றுக் கொள்வார். இதை நான் வெறுக்குவதாக நினைக்காதீங்கோ, உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக நான் கூறுகின்ற ஆலோசனை. ஏனென்றால் நீங்க எல்லாம் வருங்காலம் வாழ வேண்டிய குழந்தைகள். அப்ப நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கணும் என்றால் நல்ல முயற்சியாக இருங்கோ. நன்று மாணவர்களே. இன்னும் ஒரு வினா நான் இந்த வகையில வழங்கியிருந்தேன். இப்ப 3 வினாவாக 2 நாட்கள் வழங்கினேன். இனி வர 5, 10 வினாக்களாக அதிகரித்துக் கொண்டு போவேன். ஏனென்றால் எதிர்பார்ப்பு வினாக்கள் தான் உங்களை சரியாக வழிநடத்த, சரியான, அதாவது ஆர்வமாக வழிநடத்த உகந்த வழி. அது மட்டுமல்ல, இந்த வினாக்களுக்கு நீங்கள் சரியோ பிழையோ தயவு செய்து மற்றவே என்ற திறமையை இங்க காட்டி அவைய திறமைப்படுத்த வேண்டாம். அம்மா, அப்பா, மாமா, மாமி, மச்சான், மச்சான் போன்றவை இந்த திறமை அல்ல. உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுற மாதிரி நீங்களாக சுயமாக முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு தெரியும் இந்த விடயத்துல மற்றவன் முந்தி அடிச்சு கொண்டு வந்து தன்னுடைய திறமையை காட்டி விடிய அனுப்பி உங்களையும் ஏமாற்றி தங்களையும் ஏமாற்றி என்னையும் ஏமாற்றுவார்கள். அந்த ஏமாற்ற விழுங்கும். இப்படி செய்துதான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அப்ப உங்களை சுயமாக சிந்தித்து நீங்க விடை சரியோ பிழையோ பரவாயில்லை, பிளவிட்டா அதை பற்றி பரவாயில்லை. ஏனென்றால் வெற்றி என்பது தோல்வியின் படியில தான் இருக்கின்றது. தோல்விகளைத்தான் வெற்றியின் படிகளாக மாற்றி நாங்கள் வெற்றி அடைய வேண்டும். சரி பிள்ளைகள், நான் இனி தொடர்ச்சியாக அந்த 3வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். நான் நிச்சயமா சொல்றேன், நான் அரச பரீட்சைத்தாளை ஆதாரமாக கொண்டுதான் வினாக்களை தயாரிக்கிறேன். வினாக்கள் கொஞ்சம் கடின போக்காகத்தான் இருக்கும். ஏனென்றால் வாக்கியங்களை வாசித்து புரிகிற தன்மையில இருக்கும். சில வினாக்களை இலகுபடுத்தியும் தருவேன். அப்ப இந்த வினாக்களை வாசித்து விளங்குகின்ற போது நீங்க அரச பரீட்சையில் வருகின்ற வகையிலான வினாக்களையும் வாசித்து விளங்கிக் கொள்ற ஆற்றலை வளர்த்துக் கொள்கிறீர்கள். 6வது வினா, ஒரு சிற்றுண்டிச்சாலையில் உள்ள ஒரு வட்டமேசையை சுற்றி. அப்போ ஒவ்வொரு சொற்களையும் எங்களுக்கு கருத்துக்கள் புலனாகின்றது. இப்ப எங்களுக்கு இங்க வட்டமேசை என்பது பற்றிய கருத்து புலனாகிவிட்டது. அப்ப வட்டமேசை என்றால் இவ்வகையில் தான் இருக்கும் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. ஒரு சிற்றுண்டிச்சாலையில் உள்ள ஒரு வட்டமேசையை சுற்றி, வட்டம் என்பது வளை கோடுகளாலான, அந்தமிழ் கோடுகளாலான, அதாவது ஒரு மைய உருவான பல சமச்சீரச்சுக்களை கொண்ட ஆறுகள் சமனான ஒரு வடிவம். இந்த மேசையை சுற்றி 8 திசைகளிலும், அப்ப திசைகளும் 8 எங்களுக்கு இதுல மனனமாகின்றது. என்ன, 8 திசைகள் இருக்கின்றது. 8 திசை என்றால் நாங்கள் நிலைக்குத்து கோடாக போடுகின்ற போது வடக்கு தெற்காக திசைகள் இருக்கின்றது. கிடையாக போடுகின்ற போது மேற்கு கிழக்காக அல்லது கிழக்கு மேற்காக திசைகள் இருக்கின்றது. இனி சாய்கோடுகள் 2 போடுகின்ற போது
வடகிழக்கு தென்மேற்காக திசைகள் இருக்கின்றது. அடுத்த சாய்வோடு போடுகின்ற போது வடமேற்கு தென்மேற்காக திசைகள் இருக்கின்றன. இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? ஒரு சிற்றுண்டி சாலையில் உள்ள ஒரு வட்ட மேசையை சுற்றி 8 திசைகளிலும் 8 நாற்காலிகள் இருந்தன. அப்ப நாங்க ஒவ்வொரு வினாவுக்கும் எங்களுடைய விடை விளக்கம் தெளிவாக இருக்கின்ற பட்சத்துல நாங்கள் விடை காண்பது இலகுவாகிவிடும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இதை மனத்திலேயே நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்ப இதுல 8 நாற்காலிகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றன. அப்ப 8 திசையிலேயும் 8 நாற்காலிகள் இருக்கின்றன. அப்ப நான் இதை சித்திரப்படமாக உங்களை காட்டுற காரணம் என்னென்றால், இப்படியாக நீங்கள் கேள்விகளை சிந்தனையிலே நிலை நிறுத்தித்தான் விடை காண பழக்க வேணும். அப்படி பழகிற போது நீங்க இலகுவாக பரீட்சையை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த அவற்றுள் 8 நாற்காலிகள் இருந்தன. அவற்றில் 7 நாற்காலிகளில் 7 பேர் அமர்ந்திருந்த ஒழுங்கு கீழே தரப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தகவல் இப்ப நன்கு வழங்கிவிட்டது. ஒரு வட்ட மேசையை சுற்றி 8 திசையில் 8 நாற்காலி இருக்கின்றது. இது ஒரு சிற்றுண்டி சாலை. அப்ப சிற்றுண்டி சாலை என்றால் சாப்பிடுகின்ற இடம். அப்ப இந்த நாற்காலிகளில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் மையத்தை நோக்கித்தான் அமர்ந்திருப்பார்கள். ஏன்? அங்குதான் சாப்பாடு வச்சு சாப்பிடுறது. இங்க நோக்கித்தான் அமர்ந்திருப்பார்கள். எல்லாரும் மையத்தை நோக்கித்தான் அமர்ந்திருப்பார்கள். 8 நாற்காலியில, ஆனால் 7 நாற்காலியில தான் ஆக்கள் இருக்கின்றார்கள். ஒன்றிலே இல்லை என்பது எங்களுக்கு பலனாகின்றது. சரி, இப்ப எங்களுக்கு அவர்கள் அமர்ந்திருக்கிற ஒழுங்க நாங்கள் கிரகித்துக் கொள்வோம். இந்த வினாக்களை விளக்கம் தருகின்ற போது கொஞ்சம் நேரம் கூடுதலாக எடுக்கும். காரணம் என்னென்று சொன்னால், இதற்கு விடையளிப்பதன் மூலம் நீங்க உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்கிறீர்கள். முதலாவது தகவல் என்னென்றால், ஏக்கு எதிராக எஃப் அமர்ந்திருந்தார். அப்ப இங்க நாங்கள் இந்த 8 நாற்காலிகள் எந்த இடத்திலே ஏ இருத்துவது என்பது எங்களுக்கு தெளிவில்லை. ஆகவே அந்த தகவலை நாங்கள் குறித்து வைத்துக் கொள்வோம். ஏக்கு எதிராக எதிர் என்றால் இப்படியாக எஃப் இருக்கின்றார். இந்த தகவல் எங்களுக்கு விளங்கிவிட்டது. அதாவது இப்ப 20 பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஏக்கு எதிராக. அப்ப ஏ இங்கே நாங்கள் எங்க அதாவது நிறுத்துவது என்பது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. ஏ எங்கே இருக்கிறது? ஏ இருத்துவதை கொண்டுதானே நாங்கள் பியை தீர்மானிக்க முடியும். அப்ப ஏ இருத்தும் இடம் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஏக்கு எதிராக எஃப் என்பதை நாங்கள் இவ்வாறு குறித்துக் கொள்வோம். ஏக்கு எதிராக எஃப் அமர்ந்திருந்தார். அடுத்து சொல்லப்படுகின்றது பியின் வலதுகை பக்கம் எஃப்பும் பியின் வலது பக்கமாகவும் எஃப்பின் இடது பக்கமாகவும் டி அமர்ந்திருந்தார். அப்ப இதிலேயும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு இந்த தகவலை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பி என்பவர் இப்படி இருந்தால் நாங்கள் இப்படி ஒரு ஆள் பி என்பவர் இருப்பதாக கற்பனை பண்ணிக்கொள்வோம். பி என்பவர் இப்படி இருப்பாரா இருந்தால், இந்த இருக்கிறவர் உள்நோக்கி இருக்கின்ற போது அவற்றை வலதுகை பக்கம் எங்கே? இந்த பக்கம்தான் வலதுகை பக்கம். அப்ப நாங்க இதுல குறித்து கொள்ளாம இப்படியாக பியின் வலதுகை பக்கமாகவும் எஃப்பின் இடதுகை பக்கமாகவும். அப்ப எஃப் என்பவர் இப்படி இருந்தால் அவற்றை இடதுகை பக்கம் இங்கே இருக்கும். எஃப்பின் இடதுகை பக்கமாகவும் டி என்பவர் இருக்கின்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் நான் யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்வேன். நீங்க அதை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப எங்களுக்கு இதிலே ஒரு தகவல் கிடைத்து விட்டது. இந்த ஏஎம்ஐ போக்கும் அடுத்ததாகத்தான் டி இருக்கின்றார். டிக்கு அடுத்ததாகத்தான் பி இருக்கின்றார். பி அமர்ந்திருக்கின்றார். ஆனால் அதை இப்ப நாங்கள் இங்க குறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இங்க 8 திசைகளில் இருக்கின்றது. எங்கே இவர்களை நிறுத்துவது என்பது தெரியாதபடியால் நாங்கள் இங்க இப்ப மொத்தத்துல ஏ எஃப் டி பி என்ற 4 பேற்ற இடத்தை துணிந்து விட்டோம். ஆனால் அது எங்க வரும் என்பதை
இன்னும் அடுத்த வினாக்கள்ல இருந்து அடுத்த தகவல்ல இருந்து நாங்கள் புரிந்து கொள்வோம். அடுத்த தகவல், சூரியன் உதிக்கும் திசைக்கு எதிராக. அப்ப திசையும் இங்கே வந்துவிட்டது. எங்களுக்கு தெரியும் 4 திசைகள் இருக்கின்றது: வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்ப சூரியன் உதிக்கும் திசைக்கு எதிராக நன்றாக சொற்களை வாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். எதிராக என்றால் சூரியன் இருக்கிற திசை இது, இதுக்கு எதிராக என்றால் இந்த மேற்கு திசை. எதிராக சீயும், சி அப்ப இங்க ஒரு ஆள் மட்டும் எங்களுக்கு நிச்சயமாக வந்துவிட்டது. அவரின் வலது பக்கமாக, அவர் இப்படி இங்க நோக்கி இருக்கின்ற போது அவற்ற வலது பக்கம் இங்கே இருக்கும். வலது பக்கமாக ஈயும் அமர்ந்து இருந்தார். இப்ப எங்களுக்கு சிஇ தெரிந்துவிட்டது. ஆனா இந்த சிஇயோட இந்த 4 பேரையும் தொடர்பு படுத்துவதற்கு ஒரு தகவலும் இல்லை. அப்ப நாங்க இன்னும் கூடி அந்த ஏஎஃப்டிபி எங்கே அமர்ந்திருக்கணும் என்று குறிக்க முடியாம இருக்கின்றது. இனி அடுத்த தகவலுக்கு போவோம். ஜி ஆனவர், ஜி என்கின்ற ஒருவர் ஈக்கும் ஏக்கும் இடையில் அமர்ந்திருந்தார். அப்ப ஈ என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது. ஈக்கும் ஏக்கும் இடையில் என்றால் இங்க ஏ இருந்தால்தான் இங்க ஜி வர முடியும். ஆனா இங்க ஏ போட முடியாது, இங்க ஜி போட முடியாது. இங்க ஏற்கனவே சி இருக்கின்றது. அப்ப ஜி ஆனவர் ஈக்கும் ஏக்கும் இடையில் என்றபடியா ஜி இங்க இருக்க வேண்டும், ஏ இங்க இருக்க வேண்டும். ஈக்கும் அதாவது ஏக்கும் ஈக்கும் இடையில ஜி அமர்ந்திருக்கிறார். இப்ப எங்களுக்கு இந்த ஏ அமர்ந்திருக்கிற இடம் தெரிந்துவிட்டது. ஏன் இங்க நாங்க இந்த தகவல்களை நிரப்பிக் கொண்டு கொண்ட போது ஏ இருக்கும் இடம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது, எஃப் இருக்கிற இடம் தெரிந்திருக்கின்றது. அப்ப ஏ இந்த அதாவது நாங்கள் இங்க பார்க்கின்ற போது ஏயின் வலது பக்கமாகத்தான் எஃப் இருக்கிறார். அப்ப இங்க எஃப் இருக்கின்றார். அதாவது ஏக்கு எதிராக, இங்க ஏக்கு எதிராக என்றுதான் சொல்லப்படுது. ஏக்கு எதிராகத்தான் எஃப் இருக்கின்றார். அப்ப நாங்க ஏல இருந்து இங்க எஃப் எழுத முடியாது. ஏக்கு எதிராகத்தான் எஃப் இருக்கின்றார். அப்ப அதாவது இங்க எஃப் இருக்கின்றார். எப்போடு சேர்த்து நாங்கள் டி பி இயை குறித்து கொள்ளக்கூடியதா இருக்கின்றது. இங்க டி இருக்கின்றார், இங்க பி இருக்கின்றார். இது வெற்றி நாற்காலியாக இருக்கின்றது. இப்ப வினா என்ன கேட்கப்படுகின்றது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப நான் ஏயில இருந்து கொண்டிருக்கேன் இல்லை, அது ஏகே எதிர் என்பதுதான் இங்க குறிக்கப்பட்டது. அப்ப ஏகே எதிராக எஃப் என்பதை நான் குறித்துக் கொண்டேன். இப்ப எஃப்ல இருந்து டிபியை குறித்துக் கொண்டேன். இப்ப 7 பேரும் அமர்ந்திருக்கிற ஒழுங்கு எங்களுக்கு கிடைத்து விட்டது. இப்ப வினா என்ன, ஏயிலிருந்து ஆரம்பித்து வலம் சுழியாக ஏனைய 6 பேரும். அப்ப அந்த கேள்வியில கவனமா இருக்கணும். நாங்கள் 7 பேர்த்து அதாவது தகவலை கொடுத்துடக்கூடாது. 6 பேர் எங்க இருக்கிறார்கள் என்ற ஒழுங்கில சொல்லும்படி வலம் சுழியாக. அப்ப வலம் சுழியும் எங்களுக்கு பரிச்சயமாகின்றது. ஏக்கு அடுத்ததாக வலஞ்சுழி என்றால் மணிக்கூட்டு முள் அசைகின்ற திசை என்றால் இப்ப அதாவது வலம் சுழியாக. அப்ப நாங்க வலஞ்சுழி என்பது இப்படியாக, ஏக்கு அடுத்ததாக இப்படியாக அமர்ந்திருக்கிற ஒழுங்குதான் கேட்கப்படுகின்றது. மணிக்கூட்டு முள் அசைகிற திசை. அப்ப ஏ தவிர்த்துத்தான் கேட்கப்படுகின்றது. அப்ப முதலாவது ஜி, அடுத்தது இ, அடுத்தது சி, அடுத்தது எஃப், அடுத்தது டி, அடுத்தது பி. அன்பு குழந்தைகளே, மீள மீள உங்களுக்கு நினைவிருத்துகிறேன். இதுவும் கடந்த காலத்துல அரசு பரிசு வந்த ஒரு கேள்விதான். வட்டமேசையை சுற்றி ஒரு 4 பேரு 5 பேரு தான் சொல்லியிருப்பார்கள். அது கொஞ்சம் இலகுபடுத்தப்பட்டதான். ஆரம்ப காலத்துல வந்த பரிசு வினாக்கள் ஒரு சிற்றுண்டி சாலையில அமர்ந்திருந்தவர்களை வலது பக்கம் இடது பக்கம் என்பதை அது கொஞ்சம் இதே விடயத்தை இலகுபடுத்தி கேட்டிருந்தார்கள். நான் கொஞ்சம் கடின போக்காக கேட்கிறேன். ஏனென்று சொன்னா இப்ப வர வர திறமையான மாணவரை தெரிவு செய்வதற்காக அவர்கள் கடின போக்கைத்தான் கையாளுகின்றார்கள். அப்ப நாங்கள் அவர்கள் கையாளுவதோடு இன்னும் கொஞ்சம் கடின போக்கா விளங்கிக் கொள்வதன் மூலம் அரச பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு புரியும். இப்ப
இதை சிலர் ரெக்கார்ட் பண்ண முற்படுகின்றார்கள். அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உடனடியாக அதை நிறுத்தி போடுவேன். காரணம் என்னன்னு சொன்னால், நான் தான் யூடியூப்ல போடுறேன், நீங்க அதுல பாருங்க. அது என்ன, நீங்க ஒரு தனி முயற்சி. ஆனபடியால் தயவு செய்து எவரும் இதனை இந்த வகுப்பில் நடக்கிற விடயம் எதுவும் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற போது நான் அதை யூடியூப் சேனல்ல போடுவேன். அதாவது தேவையானதை மட்டும்தான் போடுவேன். அப்ப நீங்க அதை பார்த்து உங்களை வளர்த்து கொண்ட முடியும், உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியும். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த இனிவர வகுப்புகள்ல நான் என்னால முடிந்தளவு அதாவது அரச பரீட்சைத்தாள் வினாக்களை தழுவிய வினாக்களும் மேலதிக வினாக்களும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பேன். இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிற பரீட்சைத்தாள், அதாவது தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்கின்ற பரீட்சைத்தாள் என்ற ஒரு பக்க வினாவுக்கு விடை காண வேண்டிய இடத்துல இருக்கின்றோம். அந்த விடையையும் நாங்கள் இப்ப கண்டுகொண்டால் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது திசைகளை, அதாவது வலது இடது என்பதையும் திசைகளை அடிப்படையாக கொண்ட விடயமாக இருக்கின்றது. இந்த கேள்வியில இன்று 38வது கேள்வியை மட்டும் பார்த்துக் கொள்வோம். ஏனென்றால் மற்ற கேள்விகள் நான் பிறகு ஒவ்வொரு வகுப்பில உங்களுக்கு நான் அனுப்புகின்ற வினாக்களுக்கு, எதிர்பார்ப்பு வினாக்களுக்கு விளக்கம் தந்த பிறகு ஒவ்வொரு வினாவை, 2 வினாவை பார்த்துக் கொள்வோம். அது சிறப்பாக இருக்கும். மற்றது அனைத்து மாணவரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால், நீங்கள் அனைவரும் முயற்சி செய்யுங்கள், கேள்விகளுக்கு விடையளித்து பழகுங்கள். அப்படி விடையளித்து பழகுகின்ற பட்சத்தில் தான் நீங்கள் திறமைசாலியாக உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். இப்ப நான் இந்த 38வது கேள்வியை பார்வையிடுகின்றேன். ஒரு பெரிய மரக்குற்றியின் எல்லா முகங்களிலும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கருப்பு நிற தீந்தை ஒரே விதமாக பூசப்பட்டுள்ளது. இப்ப இதுல நான் சொல்வது என்னென்றால், இந்த சொற்கள் குறிக்கிற விடயத்தை மனதில உடனே நிலைநிறுத்தி அதை கிரகித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய மரக்குத்தி இங்கு காணப்படுது. இது 3 தர 3 தர 3 என்று அகலம் உயர நீளமெல்லாம் 3 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இது கண்ணால வாக்கங்களுக்கு தெரிகின்றது. அப்ப அதின் உண்மையான இதன் உள்ள குற்றிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 3 தர 3 தர 3 3 9 3 27 துண்டங்கள் என்பது மனதில் நிலைநிறுத்திவிட்டோம். இதில் என்ன சொல்லப்படுகின்றது? இதுல உருவில காட்டின மாதிரி, இந்த உருவத்தில காட்டி இருக்கிற மாதிரி நிறமை பூசப்பட்டுள்ளது. கருப்பு நிற தீந்தை ஒரே விதமாக பூசப்பட்டுள்ளது. அப்ப தீந்தை எங்க பூசப்பட்டு இருக்கின்றது? அந்த சதுரமுகின்ற விளிம்புகளில் பூசப்பட்டிருக்கின்றது. பாருங்க, விளிம்பு. அப்ப விளிம்பு என்றால் எங்களுக்கு தெரியும், இங்க 12 விளிம்புகள்ல பூசப்பட்டிருக்குது. அப்ப மிகுதி 15 நிறமை பூசப்படாததாக இருக்கும். 27 12 போனால் 15. இப்ப என்ன சொல்லப்படுகின்றது? பெரிய மரக்குத்தி சிறிய மரக்குத்திகள் கிடைக்குமாறு வரையப்பட்டுள்ள கோடுகள் வெளியே வெட்டி வேறாக்கப்படுகின்றது. இவையெல்லாம் இந்த கோடுகள்ல, அதாவது அந்த கோடுகள் வீதம் அது வெட்டி இந்த கோட்டில இந்த கோட்டில இந்த கோட்டில இந்த கோட்டில இந்த முகத்திலையும் அதே போல இந்த கோட்டில அது அந்த வெட்டப்படியே வரும். ஏனென்று சொன்னால் அது அப்படி திரும்பி வெட்ட தேவையில்லை. இந்த வெட்டுக்கள், அதாவது இதுல மொத்தம் 3 முகங்கள்ல வெட்டுறது. இந்த ரக்லேஷ்நாத் என்றவர் நான் சொன்னேன், அவர்கள் அந்த செட் பண்ற பழக்கம், அதாவது சிலர்ல ரத்தத்தோட ஊறிவிடும். எவ்வளவுக்கு, அதாவது நான் இந்த ஐவின்ஸ் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற போது ஊடி பார்த்தேன். சில வேற ஒருவர் பாட்டு பாடுறேன், அதெல்லாம் அந்த ரத்தத்தோட ஊழியும். சில கெட்ட பழக்கங்கள், எல்லாம் கெட்ட பழக்கம் தான் இலகுவாக ரத்தத்துல ஊறும். நல்ல பழக்கம் கொஞ்சம் கஷ்டம். இப்ப யாருக்கும் காலையில் எழும்புற நல்ல பழக்கம் எல்லாருக்கும் வருது இல்லை. ஏன்னா அது சோம்பல்தனத்துக்கு சாதகமான விடயம். கெட்ட பழக்கம் என்றால் டக்குன்னு குளிச்சிடும். சரி, இப்ப நான் விடயத்துக்கு வரேன். இதுல இப்படியாக வெட்டுகின்ற போது 27 குட்டிகள் கிடைக்கும். இதுல விளிம்புகள்ல மாற்றம், ஓரங்கள்ல மாத்திருந்தால் நிறமை பூசப்பட்டிருக்கிறது. 12 ஓரங்கள்ல நிறமை பூசப்பட்டுள்ளது. இதை இப்படி வெட்டுகின்ற போது எந்த முகத்திலும் நிறமை பூசப்படாத எத்தனை
அதாவது எந்த முகத்திலும் நிறமை பூசப்படாத சிறிய மரக்குற்றிகள் எவ்வளவு கிடைக்கும் என்றால், எத்தனை குற்றிகள் எந்த முகத்திலும் நிறமை பூசப்படாத குற்றிகள் கிடைக்கும் என்றால் இங்கே 15 என்ற விடை எங்களுக்கு தெளிவாகின்றது. ஆனா இதுல கவனத்துல கொள்ளுங்கோ, இதுல எங்களுக்கு தெரிகிற குற்றிகள் எத்தனை நிறமை பூசப்படவில்லை என்று கேட்டிருந்தால் அதற்கான விடை 14 இருக்கும். இப்படியாக அவர்கள் எங்களுக்கு தெரிகின்ற முகத்திலே எத்தனை நிறமை பூசப்படவில்லை என்றால் 14 தான் தெரியவில்லை, பூசப்படவில்லை. ஏன் இந்த அதாவது நாங்கள் இது 12 விளிம்புகள் என்று பார்த்தோம். முகங்கள் 6 உச்சிகள் 8 தான் எங்களுக்கு இங்க தெரிகின்றது. இங்க பாருங்க, உச்சிகளாக இருப்பது இந்த உச்சிகள். இங்க 3 பக்கத்தின் ஒரு உச்சி தவிரத்தான் தெரியும். இந்த மாதிரி 8 உச்சிகள்லையும் நிறமை பூசப்படவில்லை. இந்த முகங்களாக இங்க 3 முகங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப 3 6 முகங்கள் நிறம் தீட்டப்படவில்லை என்பது கண்ணுக்கு தெரிவது 14. ஆனா உண்மையில் இருப்பது 15. அப்ப கேள்விக்கான விடை 15 என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, இப்பொழுது நான் வகுப்பறைக்குள் நேரடியாக வருகின்றேன். நீங்கள் 88 மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நான் கிட்டத்தட்ட 150 மேல லிங்க் அனுப்பி கொண்டிருக்கிறேன். அப்ப அநேகமான மாணவர்கள் என்ன காரணம் இதுல பங்கு பெற்ற முடியாமல் இருக்கின்றதால் அவர்களுடைய சத்தத்தோட ஊறிய சோம்பேறித்தனம். இத நான் மற்றவர்களை மனதை புண்படுத்துவதாக நான் சொல்லவில்லை. தயவு செய்து உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிக்க போது இந்த எக்ஸாம் தான், இந்த ரிசல்ட் தான் இறுதியில உங்களோட வாழ்க்கையில இன்டர்வியூல கேட்க போறது அல்ல. ஆனால் இந்த பரீட்சையை நீங்க வெற்றி கொள்வதன் மூலம் நீங்கள் எதிர்காலத்துல படிக்கிற ஆற்றலை உருவாக்குறீர்கள். இதற்காக படிக்கிற பழக்கம் உங்களுக்கு காலையில எழுந்து படிக்க பழக்குது. அப்ப இந்த காலையில எழுந்து படிக்கிறது உண்மையிலேயே மிகச் சிறப்பானது. நல்ல பெறுபேறுகளை தருமென மீள மீள உரைத்து கொண்டு நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன்.